நம்ம இப்போ ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். அரௌண்ட் 7 o'clock ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து ஒரு 1/2 hour லேட். என்ன ரீசன் அப்படின்னா, வர வழியில் ஃபுல்லாக ஓணம் செலிப்ரேஷன்ஸ், லைட்டிங், கேக் டைவர்ஷன், இந்த மாதிரி நிறைய ரீசன் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ரீச் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட். வாங்க, நம்ம இப்போ டெர்மினல் 2ல் இருக்கோம். D2 கேட் பக்கத்தில் எல்லா பேரண்ட்ஸையும் நம்ம வர சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். பாஸ்போர்ட், அதே மாதிரி அவங்களோட வீசா, அதுக்கப்புறம் அதர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தையும் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது, ஒரு ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ண போகிறாங்க இல்லையா, எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hello, my name is Fatima. We are coming from Nagarkoil and I have taken admission for my daughter Naira and PCTU Vietnam. It has been a very smooth journey for us to get an admission through IRA itself. And in fact, I saw IRA through Instagram, and it has been months of research. And finally, it was easy to get an admission with her marks. And once she qualified me, we personally went to IRA, had a word with them. And once we had a one-to-one session, we did not have any second thoughts. We chose IRA itself. And so we're looking forward to a great journey. Thank you. Hi everyone, myself Veena and I'm from Kerala. So first of all, thanks to Aero Overseas for helping and guiding us. And thanks to all staff members, especially Abhirami ma'am who helped me from the start. Then yeah, that's all. I hope this would be a great journey, not just for me, but all the students. Thank you. Why you chose Vietnam? You might be having many choices, right? Yeah, actually, me and my parents, we searched for so many countries. So we got Romania, Georgia, but then Vietnam was the ideal place. Like for everything, hostel facilities, everything, Vietnam was the best. So yeah, that's it. Okay. What is your expectation from PCTU? What you're expecting? It would be a great journey and I would definitely give my best. Okay. All the best, Veena. Thank you so much. Okay. சார், ஒன்றும் வந்து PCTUல அட்மிஷன் போட்டாச்சு. நீங்களும் அவங்களோட ட்ராவல் பண்ண போறீங்க. கண்டிப்பாக எப்படி சார் இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. சரிங்க சார். ஏன்னா எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம், வெரி ஹாப்பி. சரிங்க சார். அது அப்புறம் ரெண்டாவது நீங்கள் அந்த மெயினாக பிசிடியோட அந்த ஃபீச்சர்ஸு அதோட எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. மற்ற காலேஜை விட இந்த யூனிவர்சிட்டிஸை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதனால் அதையும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார், அட்மிஷன் கிடைச்சதுல. சந்தோஷம் சார். நம்ம அட்மிஷன் போடுற வரைக்கும் நம்ம மீட் பண்ணவே இல்லை இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. போடுற ஃபோனில் தான் பேசிட்டு இருக்கேன். மேடம் வந்து அவங்க நர்ஸாக இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. அதுவும் சொல்லணும், ஏன்னா வந்து ஆஃபீஸை விசிட் பண்ணலை நாங்கள். அதை யோசிச்சுட்டு இருந்தேன். விசிட் பண்ணாமே நீங்கள் கொடுத்துற அந்த எல்லா விஷயங்களும், அந்த நம்பிக்கை, அந்த மோட்டிவேஷனாக பேசுறது, அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது, கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது. அதனால நாங்கள் முடிவு பண்ணோம், இங்கே ஜாயின் பண்ணோம். தர்ஷினி, உங்கள் ஃபீல் எப்படிமா இருக்கு? எதிர்பார்க்கல சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஓகே, இங்க ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோட தான் வந்தோம். எப்பயுமே நேர்ல நாங்க பார்த்து பேசிக்கலாம், எல்லாமே ஃபோன் கால்ஸ், அந்த ட்ரஸ்ட்னால தான் வரும். கண்டிப்பாங்க. இந்த ஓவர்ஸ்டேஜ் ஸ்டடீஸ் மாதிரி வேற எங்கேயுமே இவ்வளோ மோட்டிவேஷன், அவ்வளோ சப்போர்ட் எங்கேயும் கிடைக்கல. எல்லா இடத்துலயும் விசாரிச்சு தான் கடைசியா ஐராக்கு வந்தோம். சந்தோஷம். வாங்க, நீங்க இன்னும் வந்து யூனிவர்சிட்டியை பார்க்கும்போது நாங்கள் சொன்னது எந்த அளவுக்கு இன்னும் சரியா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க நேரில் வாங்க. நீங்க வந்து படிக்க போறீங்க, ஸ்டூடெண்ட் விசால போறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு நல்ல டாக்டராக இந்தியா வந்து நம்ம நாட்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து பெருமை சேர்க்கணும். நான் விஷ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. இந்த கோல் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் மறந்துடக்கூடாது. சரி, கண்டிப்பாக. அப்பா அம்மாவுக்கு ஒரு தேங்க் பண்ணிடலாம். எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. ஓகே ஓகே.